அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொருட் கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியுடைய அருட்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருட்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல், அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம், பதிவிடவிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அடியேன் ஏற்கனவே இந்த மாத பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம். அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும், வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும், நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருமுறை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது. தை மாதம், அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுக வீடியோவில் அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன். அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பார்க்க மாதிரி வேண்டிக் கொண்டு இப்போ மாத ராசி பலன்களை சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் சொல்லணும், நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய பேருடைய ராசி பலன்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்கா. அடியேன் எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால், ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம். டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூவை சொன்னால் தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும். ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நன்னா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா, பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொன்னான்னா நாளைக்கு அவஸ்தை யாருக்கு? நமக்கு தானே. அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும். இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால், நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே. இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லையே. அதே மாதிரி நன்னா இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே. அப்போ நமக்கு எது குறையாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அடியனுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கும். இதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க. நம்பர் 1. இந்த 2வது, இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருப்பாளருக்கு ராசியில் இருப்பாளருக்குமான ப்ரெடிக்ஷனாக அடியேன் இது பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க, மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த தை மாதம் முதல் மாத ராசி பலன்களாக ஒவ்வொரு ராசிக்கும் நாம் ராசி பலன்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது மீன ராசிக்குரிய இந்த தை மாத ராசி பலனை பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இந்த மீன ராசி என்று சொல்கின்ற பொழுது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த மீனம் என்பது மோட்ச தத்துவத்தினுடைய ராசியாகவும், சொர்க்க தத்துவத்தினுடைய ராசியாகவும், அயன சயன சுகபோக தத்துவத்தினுடைய ராசியாகவும் மற்றும் மறுபிறவிக்குரிய தத்துவார்த்த ராசியாகவும் அமையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மீனராசிக்காரர்கள் அவர்கள் அந்த மோட்ச தத்துவத்தை, அந்த அயன சயன சுகபோக தத்துவத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த குரு பாதுகை, அது குருவுடைய வீடு, இது காலபுருஷனுக்கு பாதம் என்கின்ற ஸ்தானத்தை பெறுகிறது. எனவே அந்த குரு பாதத்தை சரணடைந்து விட்டால், குருவை தேடி அந்த குருவனுடைய உபதேசங்களை கேட்டு அந்த குரு பாதத்தை சரணடைந்து விட்டால் அவர்களுக்கு அந்த ஒரு மோட்சமோ அல்லது அயனசைன சுகபோகங்களோ அவர்களுக்கு சித்திக்கும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் மறுபிறவியோ அந்த வீண் விரயங்களுக்கோ ஆட்பட நேரிடும். எனவே அந்த குரு பாதங்களையும் அந்த குரு பாதார விந்தங்களில் சரணடைவதும் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு அயனசைன சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருப்பதனால் இதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கு இந்த ராசி பலன்கள் என்பது அவர்களுக்கு நல்லதையே செய்யும் என்கின்ற அடிப்படையிலே நாம் இப்போது
இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக சூரிய பகவான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் சத்துரு ஜெயங்களும் எதிரிகளால் லாபங்களும் சத்துரு லாபங்களும் மற்றும் காரியங்களில் வெற்றிகளும் ஏற்படக்கூடிய அமைப்பிலே இது அமைந்திருக்கும். மேலும் இக்காலகட்டத்திலே மூத்த சகோதரர்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படும். பெரியவர்கள் ஆலோசனை பெற்று இவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தினால் அந்த வாழ்க்கையில் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து இந்த சந்திர பகவான் இந்த தை மாத ஆரம்பத்திலே மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே புத்திரஸ்தானத்திலே நீச்ச செவ்வாயுடன் வக்கர செவ்வாயுடன் கூடியிருப்பதனால் இக்காலகட்டத்திலே குழந்தைகளிடம் பெண் பிள்ளைகளிடம் அவர்கள் கொஞ்சம் கனிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாமல் அந்த குழந்தைகளுடைய மன சங்கடங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் இவர்கள் ஆளாகி அந்த துன்பம் இவர்களையும் பாதிக்கும் என்கிற அடிப்படையிலே குழந்தைகளிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசி அவர்களுடைய மனதிற்கேற்றவாறு நடந்து கொள்வது நல்லது. அடுத்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாயானவர் அந்த 7ஆம் தேதிக்கு முதல் தை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் மிதுன ராசியிலே வக்கரகதியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார் 4ஆம் வீட்டிலே. எனவே இந்த 2-9 கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிலே சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் இந்த பூமி வீடு வண்டி வாகன லாபங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் அவர் வக்கரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் அந்த பூமி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற பொழுது அதனுடைய அந்த லீகல் ஒப்பீனியனை கரெக்டாக பெற்று அதன் பிறகு வீடு வண்டி வாகனங்களை நல்ல வண்டி வாகனங்களை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும். அதே சமயத்தில் பெற்றோர்களுடைய அந்த பிதுராஜ்ய சொத்துக்களை அவர்கள் கிடைப்பதற்கு அவர்கள் இக்காலகட்டத்திலே சற்று பொறுமையாக அந்த விஷயங்களை கையாண்டால் அந்த பிதர்களுடைய சொத்துக்களை அவர்கள் கிடைக்கப்பெறும். அது இல்லை, வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு அதை பெறுவதற்கு முயற்சித்தால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். இதனால் அவர்களுக்கு பித்தர்களுடைய சாபங்களும் தோஷங்களும் அதை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த செவ்வாயானவர் இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் இக்காலகட்டத்திலே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தள்ளி போட வேண்டும். மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு புத பகவானானவர் இந்த தை மாத ஆரம்பத்திலே 10ஆம் இடத்திலே அந்த தனு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இவர் 4-7 குடையவராக இருப்பதனால் கணவன் அதாவது மனைவியிடமோ அல்லது தாயிடமோ அவர்களுடைய உறவிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளிலே தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகளிலோ தாயாருக்குரிய பிரச்சனைகளிலோ கணவன் தலையிட்டால் அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் அதனால் இவர்கள் இருதலைக்குள்ளி எறும்புகள் போல் தவித்து அந்த பல இன்னல்களுக்கு மன சங்கடங்களுக்கும் ஆளாக நேரிடும். மேலும் இந்த புத பகவானானவர் அந்த தை மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேல் அவர் மகரத்திலும் அதன் பிறகு கும்பத்திலும் இந்த மாத இறுதி வரை சஞ்சரிப்பதனால் இக்காலகட்டத்திலே அவர்கள் அந்த கும்பத்திலே சனி பகவானுடன் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் அது இந்த மீன ராசிக்கு 12ஆம் இடமாக இருப்பதனால் விரயஸ்தானமாக இருப்பதனால் அந்த பூமி வண்டி வீடு வாகன விஷயங்களிலே விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். வீண் விரயங்கள் பூமிகளில் விற்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அந்த சுக ஈனங்கள் ஏற்படும், உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் தாய்வழி உறவுகளிலே அந்த ஒரு பிரச்சனைகளும் மனைவி வழியிலே பிரச்சனைகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே அவற்றை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். அடுத்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்திலே சுக்கிரனுடைய வீட்டிலே வக்கரகதியிலே இந்த மாதம் 22ஆம் தேதி வரை சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் நண்பர்கள் விஷயத்தில் சகோதரர் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடனும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தேவையில்லாமல் பெண் நண்பர்களுடன் பழகுவதை தவிர்க்க வேண்டும். மற்றும் தொழில் சார்ந்த பெண் நண்பர்கள் விஷயத்திலே
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலே கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாமல் தொழிலே நஷ்டங்களை அடைய அவர்கள் நேரிடக்கூடிய தன்மை ஏற்படும். அதே சமயத்தில் இந்த குரு பகவான் அந்த மாதம் தை மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் வக்கர நிவர்த்தி அடைகின்ற பொழுது இது அடியை மேற்சொன்ன அந்த ஒரு விஷயங்களிலே அவர்கள் கொஞ்சம் விடுபட்டு ஒரு நல்லதொரு சூழ்நிலை உருவாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனியுடன் மாத ஆரம்பத்திலே 15ஆம் தேதி வரை சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் அந்த 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருப்பதனால் நண்பர்களால் சகோதரர்களால் வீண் விரயங்களும் செலவுகளும் அதனால் அவர்கள் பண இழப்புகளை சந்திக்க நேரிடும். எனவே நண்பர்கள், அதுவும் பெண் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விரையாதிபதி சனியுடன் கூடி இந்த சுக்கிரன் 15ஆம் தேதியில் சந்தித்து கொண்டு இருப்பதனால் தேவையில்லாத அந்த வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அந்த தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரனானவர் பயிற்சியாகி மீனத்திலே உச்சம் பெற்று ராகுவுடன் சஞ்சரிப்பதனால் அக்காலகட்டத்திலே நல்லதொரு தன லாபங்களும் அந்த தந்தை வழி அந்த முன்னோர்களால் அவர்களுக்கு அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் தந்தை வழி முன்னோர்களுக்கு வகையிலே உடல் உபாதைகளும் அதனால் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் கேளிக்கைகள் அந்த ஒரு உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்திலே நண்பர்களுடன் பெண் நண்பர்களுடன் கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதனால் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும், அது மட்டுமல்லாது வயதில் மூத்த பெண்களுடன் அவர்கள் கேளிக்கை கொண்டால் ஈடுபட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளும் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகளும் அந்த ஒரு பிரிவுகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். எனவே இதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டு 7.5 சனியத்திலே விரய சனியாக சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் லாபாதிபதி விரயஸ்தானம் செஞ்சிருப்பதனால் இவர்கள் தொழிலில் ஏற்பட்ட லாபங்களை விரயங்களை அடையக்கூடிய காலகட்டமாக இருப்போம். இக்காலகட்டத்திலே கடன் வழக்கு வியாதிகள் எதிரிகள் போன்றவற்றினால் அவர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்பட்டிருக்கும். எனவே இவர் காலகட்டத்திலே அவர்கள் தன விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருப்பதனால் வீண் விரயங்களில் ஏற்படாமல் இருக்க செலவுகளை குறைத்து கொண்டு குடும்பத்தில் நல்லதொரு உறவை மேம்படுத்தி கொண்டு அதன் மூலமாக சந்தோஷமாக குடும்ப நன்மை அடையலாம். இல்லை என்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் எதிரிகளால் தொல்லையும் மட்டுமல்லாது தந்தை வழி உறவுகளில் பாதிப்புகளும் சந்திக்க நேரிடும். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இந்த ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் ஜென்மத்திலே மாதம் முற்பகுதியில் தனியாக சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு வீண் மன கலக்கங்களும் மட்டுமல்லாது அவர்களுக்கு அந்த ஒரு ஜென்ம ஒரு பயமும் சத்துரு பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் அவர்களுக்கு இந்த ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த பராணம் என்று சொல்லக்கூடிய வெளியிடங்களில் சாப்பிடுகின்ற பொழுது பார்த்து உணவு உட்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வேறு தேசம் செல்வது, தொலைதூர தேசம் செல்வது போன்ற வகையில் ஏற்படும். இந்த 15ஆம் தேதிக்கு மேல் தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரன் இந்த ராகுவுடன் கூட பெறுவதனால் மனைவி வழி சந்தோஷங்களும் கேளிக்கைகளும் நல்லதொரு சுகங்களும் ஏற்படும். அதே சமயத்தில் நண்பர்களுடனும் அந்த பெண் நண்பர்களுடனும் மட்டுமல்லாது அந்த ஒரு கேளிக்கை உற்சாகத்தில் ஈடுபடுவதனால் தேவையில்லாத குடும்பத்தில் மன கஷ்டங்களும் கசப்புகளும் ஏற்பட்டு அதனால் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளிலே பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த சுக்கிரன் குருடைய வீட்டிலும் குரு சுக்கிரனுடைய வீட்டிலும் பரிவர்த்தனையாக இருப்பதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒரு சுமூகமான தீர்வுகளை எட்டக்கூடிய அமைப்பிலே அமையப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு கேது பகவான் 7லே அமையப்பட்டு இருப்பதனால் கணவன் மனை உறவில் கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்வது அவர்களுக்கு ரொம்ப நல்லது.
தொழில் சார்ந்த உறவுகளிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். தோல் நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இக்காலகட்டத்திலே இந்த மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். ஏனென்று சொன்னால், இந்த காலவருஷ தத்துவத்திலே 12ஆம் இடம் பாதம், குரு பாதம் என்கின்ற அடிப்படையில் இருப்பதனால், இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது அது கடைசி நட்சத்திரமாக இருப்பது, ரேவதி என்பது ரங்கநாதருடைய நட்சத்திரமாக இருப்பதனால், அந்த ரங்கநாத பாதுகையிலே பாதங்களே, அதனால தான் வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்ரம் என்கின்ற ஒரு கிரந்தத்தை ஏற்றிருக்கிறார். அதனால் அந்த ரங்க பாதங்களை ஸ்ரீரங்கம் சென்று அந்த ரங்கநாதரை தரிசிப்பதனால் சுகபோகங்களையும், அந்த தாயாரை ரங்கநாயகி தாயை தரிசிப்பதனால் வாழ்க்கையில் அயனசயன சுகபோகங்களையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம். மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த 12ஆம் இடம் என்பது குருஸ்தானமாக இருப்பதனால், குரு பாதத்தில் இருப்பதனால் அநேக குருமார்களை அவர்கள் சென்று தரிசித்து அவருடைய பாதங்களை நமஸ்கரித்து வழிபடுவதனால், குரு ஆசையை பெறுவதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த நவகிரக தோஷங்கள் நீங்கி வளம் நலம் பெறலாம். இவர்கள் வணங்க வேண்டிய ரிஷி ஆங்கிரீஷ மகரிஷி என்கின்ற மகரிஷியை வழிபட்டு மனதால் தியானித்து தினம் ஆங்கிரீஷாய நமகா என்று சொல்லி வணங்கி வந்தாலே போதும். அவர்களுக்கு அந்த ரிஷியுடைய அருளால் அந்த மாதம் அவர்களுக்கு நல்ல மாதமாக அமைந்து நலமும் வளமும் பெறலாம். அருள் அமுதம்.